எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள ஒருத்தன் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட போய் போன ஜென்ம பாவம் எவ்வளவு திமிரு இருக்கு பாருங்க. ஆசிரியரை கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போறாரு. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சொல்றாரு பாருங்க, நான் CEO பேசுவா. அவருக்கு என்னன்னா, யூ ஆஃப்டர் டீச்சர், கவர்மெண்ட் வாங்குற சம்பளத்துல இருக்கிறவன். நான் யாரு? சாமியார். நாங்களாம் அப்படியா? அந்த திமிரு வெளிப்படுது. கவனிச்சிங்களா? யாரு நீ? உன் பேர் என்ன? யாரு? அவங்க ஸ்கூலு. அந்த பள்ளியின் ஆசிரியர்கிட்ட வந்து அந்த பள்ளி வளாகத்திலே இவர் மிரட்டுறாரு. அப்ப இவங்களாம் மண்டையில என்ன ஏறி இருக்கு பாருங்க, எவ்வளவு திமிரு இருக்கு பாருங்க. இவங்களாம் அந்த கார்பரேட் ஸ்டைல் சாமியார். எதுக்கு ஆன்மீக பயிற்சி? என்ன ஆன்மீகத்தை நீங்க பயிற்றுவிக்க போறீங்க? ஒரு அரசு பள்ளிக்குள்ள புகுந்து போன ஜென்ம பாவம், இந்த ஜென்ம கர்மா, அதன்படிதான் நீ இப்படி இருக்கு, அதனாலதான் அவன் மூக்கு இப்படி இருக்கு, அதனாலதான் அவன் கைகால் விளங்கல, அறிவியலுக்கு புறம்பா ஒருத்தர் பரப்புறாரு. ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நிலையிலும் தட்டி கேட்கிறாரு, சார் தப்பு சார், இப்ப நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா போன ஜென்ம பாவம் புண்ணியம் தான் காரணமா? இவருக்கு ஒரு கேள்வி கேட்டோன்னு டென்ஷன் ஆகுது. ஆசிரியரை கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போறாரு. கோயம்புத்தூர்ல வந்து இப்படிதான் ஒரு ஸ்கூல்ல RSS சாகா ஊப்பே நடந்தது. கடைசி வரை காவல்துறை வந்து அதை தட்டி கேட்ட அமைப்பை கைது செஞ்சாங்க. அது பள்ளி வளாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா உடனடியாக முதலமைச்சர் அமெரிக்காவில இருந்து உடனே ஒரு ரிப்போர்ட் அடிச்சிட்டார். இங்க அமைச்சர் உடனே வந்து ஏன் பள்ளி வளாகத்தில் எப்படி நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டார். சார், இப்போ ரீசெண்டாக அந்த அசோக் நகர் பள்ளியில் நடந்த அந்த ஒரு சொற்பொழிவு, மகாவிஷ்ணு என்கிற ஒரு சொற்பொழிவு கொடுத்துருந்தாரு. அது சம்பந்தமாக இன்றைக்கி வந்து பெரிய சர்ச்சைகள் வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அன்பில் மகேஷ் அவர்களே வந்து, நீ என்னோட ஏரியாவுக்குள்ள வந்து என் ஆசிரியரை பேசிட்டு போயிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பகிரங்கமாக பொது வெளியில் பேசுகிற அளவுக்கு பெரிய சர்ச்சையாக இருக்குது சார். இதை பற்றி உங்களுக்கு முதல்ல நம்ம கல்வி அமைப்பு, இந்த சமூகம், இதற்குள்ள தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு பள்ளியில் போய் ஆன்மீகங்கிற பேரில் நம்ம என்ன பேசினாலும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் இங்கே ஆபத்து. இப்போ நான் ஒரு சினிமாவை பற்றி பாட்டு பாட போகிறேன்னு சொன்னால் ஸ்கூலில் பெர்மிஷன் கிடைக்காது. ஒருவேளை நான் போய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பகுத்தறிவு சமத்துவ சிந்தனை கொண்ட பாடலாக கூட பாட போகலாம். ஆனால் பெர்மிஷன் கொடுத்தா பேரண்ட்ஸ்கிட்ட என்ன கேட்கணும்? யாரோ ஒருத்தர் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு போய் ஸ்கூலில் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களான்னு ஹெட்மினிஸ்டர் 4 பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ யாரோ வந்தால் பேரண்ட்ஸ்கிட்ட போய் யார் இல்லை அவர் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே குழந்தைகளுக்கு அது தேவையில்லை, பெண் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம அது ஒரு ஒரு புனிதத்தன்மை கடவுள் தன்மையோடனா ஓகே. இந்த மனநிலையை தான் இந்த மாதிரி போலி ஆசாமிகள், ஏமாற்று பேர்வழிகள் பயன்படுத்திக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சொல்லி உள்ளே வரலான்னு பார்ப்பாங்க, அது மாதிரி ஸ்கூலுக்குள்ளே. அப்போ பள்ளிக்கூடம் என்பது தெளிவாக இருக்கணும். நாங்கள் கடவுள், சாதி, மதம், சடங்கு, இந்த மாதிரி சாமியார்கள் இவர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். இதில் பள்ளி வளாகம் தெளிவாக இருக்கணும். எந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டோம், மதத்தின் பேரை சொல்லிக்கிட்டோம், நாங்கள் வந்து போதனை செய்கிறோம், விழிப்புணர்வு தர்றோம், குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா அது எனக்கு தேவையில்லை. இது வந்து பள்ளி வளாகம் தெளிவாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளை நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பண்ணுறோம், அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் வந்து சில விஷயங்களை சொல்லித்தரோம், இந்த பேரில் வருவாங்க. அதை வந்து குடும்பங்கள் நம்ம பேரண்ட்ஸு, குழந்தைய பெற்றவங்க, இந்த அம்மா அப்பா இவங்க அந்த உணர்வோடு இருக்கணும். எந்த பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நடந்தாலும் எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து இப்படி தான் ஒரு ஸ்கூலில் RSS சாகா ஊப்பே நடந்தது. கடைசி வரை காவல்துறை வந்து அதை தட்டி கேட்ட அமைப்பை கைது செஞ்சாங்க. தாப்பேத்திக அமைப்பை கைது செஞ்சாங்களே ஒழிய அது பள்ளி வளாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ பள்ளிகளை குறிவைத்து இவர்கள் போன்றவர்கள் உள்ளே வருவதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அபாயம் என்னங்கிறத நம்ம பதிவு செய்யும். இப்போ அதுதான் கேள்வி. ஒரு வந்து தனியார் பள்ளியில் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அரசு பள்ளியில் இது நடக்குது. ஒரு அரசு பள்ளியில் வந்து இன்னுமே சொல்லப்போனால் மகாவிஷ்ணுவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக நடந்திருக்காரு. ஸ்டாண்டப் காமெடியாக இருந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அரசும் வந்து இதுக்கு துணை போகுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் பொது வெளியில் பேசப்படுது. அரசு பள்ளியில் நடக்கிறப்ப அப்படி பேசுவாங்க, அது இயல்பு தான். என்னங்க இது ஒரு அரசு பள்ளியில் எப்படி அலோவ் பண்ணலாம்? ஏன்னா நீங்கள் சொன்ன கரெக்ட், தனியார் பள்ளிங்கிறப்ப அந்த நிர்வாகத்தை நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இதுக்கு நிர்வாகமே அரசு தானே, அதான் கேள்வி கேட்பீங்க. ஆனால் உடனடியாக முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து உடனே ஒரு ரிப்போர்ட் அடிச்சிட்டார். இங்கே அமைச்சர் உடனே வந்து ஏன் பள்ளி வளாகத்தில் எப்படி நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் என்ன கேட்குறேன், எதுக்கு ஆன்மீக பயிற்சின்னு கேட்குறேன். பள்ளிக்கூடத்தில் எதுக்கு ஆன்மீக பயிற்சி? என்ன ஆன்மீகத்தை நீங்கள் பயிற்றுவிக்க போகிறீங்க? குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் தேவை கல்வி, சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், இதை போதிக்கின்ற விஷயங்கள் இருந்தால் போதும். வெளியிருந்து ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறீங்க ஒரு அரசு பள்ளியில், அதுக்கு எதுக்கு ஆன்மீக பயிற்சின்னு கேட்குறேன். அது அந்த குழந்தை வந்து தனியாக படிச்சுட்டு போகுதுங்க, உணர்ந்துட்டு போகுதுங்க, உணர்ந்தா கடவுள்னு சொல்லிட்டு போகுது. நீங்கள் எதுக்கு ஆன்மீக பயிற்சின்னு கேட்குறீங்க? ஸோ அரசு பள்ளிகளில் இது மாதிரி நான் எதாவது சொன்னேன், ஏற்கனவே சாகா வகுப்பு ஒன்று நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு போக இந்த தினமலர் பத்திரிகை ஊட்டி கலெக்டராக ஏதோ ஒருத்தர் போட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ கல்வி வளாகங்களுக்குள்
இந்த காவி சிந்தனை புகுவது என்பது ரொம்ப இயல்பாக இருக்குது. அவன் எதன் மூலமாக இந்த காவி சிந்தனை நுழையுதுன்னா, இது நம்ம கலாச்சாரம் தானே, நம்ம கடவுளை பற்றி தானே பேசுகிறோம். அவன் அந்த இந்து கடவுள் கிறிஸ்டின் கடவுள் இல்லை, அந்த காவி சிந்தனையை வந்து ஏதோ இந்த மண்ணின் இயல்புங்கிற மாதிரி உங்கள்ட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ நாளைக்கு அந்த பொண்ணு போய் வீட்டில் போய் பேசுது, எதை பற்றி பேசுனீங்க, அம்மா அந்த எப்படி நம்ம கடவுள், ஓ சரி போ, புரியுதுங்களா? ஸோ குழந்தைகளிடம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு என்ன பேசினாலும் அது தப்புங்கிற உணர்வு குழந்தைகளுக்கே வரணும். எப்படி வந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிடக்கூடாதுன்னு குழந்தைகளை நீ நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோங்கிற ஒரு கான்செப்ட் வருதோ, அது மாதிரி இந்த மாதிரி மூளைக்கு எதிரான, அறிவுக்கு எதிராக இந்த மாதிரி நாங்கள் அவதாரங்களை பற்றி பேசுகிறோம், புனிதங்களை பற்றி பேசுகிறோம், முன்ஜென்மம், மறுவாழ்வு, இதை பற்றிலாம் பேசும்போது சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூஃப்னு கேட்கணும். நான் படிக்கிற ஃபிசிக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, நீ சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, பாட்னி வேறு மாதிரி இருக்குது, நீ கற்பிக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துலேயே மாணவிகள் கேள்வி கேட்கணும். இங்கே வருத்தப்பட வேண்டியது என்னன்னா, மாணவிகள் கூட அவர் பேசுனதை கேட்டு கேட்க யாருடைய தவறு சார்? ஒரு அரசு பள்ளிக்குள்ளே வந்து இது நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வெப்சைட்டில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய எடுத்த புகைப்படங்களை பார்த்துக்கிட்டு அவரை பற்றியான ஸ்டேட்மெண்ட்டும் அவரோட வெப்சைட்டில் போட்டிருக்காரு. ஸோ வெளியில் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுனா, அன்பில் மகேஷும் இவரும் ஆல்ரெடி நெருக்கமானவங்க, அதை பயன்படுத்தி தான் உள்ளே வந்து பேசியிருக்காரு, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது. இல்லை, ஒரு அமைச்சர் என்பதாலே அவர் யாருடன் புகைப்படம் எடுத்தாலும் அவங்க கருத்தியலோட ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதே சமயம் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. உங்களோட நான் ஃபோட்டோ எடுக்க நான் யார் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியாலஜி இருந்தால் கூட நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஒரு சாமியார், நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கேம்பெயின் பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு பொழிப்புரை நிகழ்த்துக்கிறேங்கிறப்ப பொதுவாக அப்படியா வாங்க சார், இந்த கட்டுமான இந்த பிம்பத்தை வந்து உடைக்கணும். இந்த ஆன்மீகங்கிற பேரில் பேசுகிறவங்க யார், ஆன்மீகம்னு சொல்லிட்டா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இறங்கிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய எல்லா ஏமாற்று எல்லா 420 வேலைகளையும் ஆரம்பிப்பான். எல்லா மடங்கள், உங்களுக்கு பெரிய பெரிய ஆசிரமங்கள் இன்றைக்கி கார்பரேட் மயமாயிருக்கு. அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்கன்னா முதல்ல தன்னுடைய பேச்சு மூலமாக தான். அதனால் இந்த இடத்தில் அந்த ஆன்மீகம்னு சொன்ன உடனே நம்ம வந்து அதை ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய விஷயம், அதில் அவர் இருக்காரா, அந்த மயக்கத்தை விடுங்க. எவன் ஒருத்தன் உங்களை மாதிரி இல்லாமல் நான் வித்தியாசமாக பேசுகிறேன், புனிதமான விஷயத்தை பேசுகிறேன்னா அவனை நீங்கள் தயவுசெய்து அதிகமாக சந்தேகப்படுங்க. அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி வரவங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸு, அரசு, கல்வி 3 பேருமே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தள்ளி வைங்க. அது வந்து அரசுக்கும் அரசு நிர்வாகம் நடத்துவதற்கும் தேவையில்லை என்பது தான் இந்த சம்பவம். நம்ம பள்ளியில் இது பொதுவாக தேவையில்லை, கரெக்டாக தேவையில்லை. கல்வி வளாகத்தில் எதுக்கு ஆன்மீகம்? கல்வி வளாகத்தில் வந்து நீங்கள் என்ன பேசணும், தமிழ்நாடு உருவான வரலாறை பேசணும், ஏன் ரஷ்யா உடஞ்சிச்சின்னு பேசணும், இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கான ஆரம்பம் என்ன, இதெல்லாம் பேசணும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒருத்தன் ஸ்கூலில் பேசுனா பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க சார் என்னென்னமோ பேசுகிறாங்க சார், ஏதோ ஏகாதிபத்தியம்னு சொல்கிறாங்க சார் அவங்க தமிழ்நாடு தமிழ் உணர்வுன்னு பேசுகிறாங்க சார், இதெல்லாம் அரசியல் பயப்படுத்தி ஏதோ தூண்டி விடுறாங்க, அது இதுன்னு கத்திடுவாங்க. ஆனால் ஆன்மீகம் பேசுனா இப்போ கடவுளை பற்றியான பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆனால் எது டேஞ்சரஸ்? ஆன்மீகம் பேசுவது தான், அரசியல் பேசுவது டேஞ்சர் அல்ல. சோஷியல் மீடியாக்களில் இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்பட்ட விஷயம் வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்றாயிட்டாங்க, அதனால தான் ஆர்எஸ்எஸ் மற்றும் சனாதன கருத்துக்களை மறைமுகமாக பள்ளிகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் உலா வந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த கருத்து தொடர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் மையத்தில் காவி சிந்தனை கொண்டவர்கள் உள்ளே போகிறாங்க. கல்வியில் குறிப்பாக காவி சிந்தனையை வந்து புகுத்தணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் அதை தான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸின் நோக்கமே கல்வியை காவிமயமாக்குவோம், இராணுவத்தை தேசியமயமாக்குவோம் தான். அவன் குழந்தையை எப்படி ஒரு இந்துத்துவ சங்கியாக மாற்றுவது என்பதற்கு அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறான் பாஜக. இப்போ பாஜகங்கிற பேரில் அவன் செய்ய மாட்டான். மாணவர் அமைப்பு வச்சுருப்பாங்க, அகில பாரதிய வித்தியார்த்தின்னு, அது மாணவர் அமைப்பு, அது பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவனை கேளுங்க, இல்லை சார் பிஜேபியெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது சார், நாங்கள் ஏபிவிபி அப்படிங்குவாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவனிடம் பரப்புவதற்கு அந்த அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க, முஸ்லீம் மோர்ச்சான்னு ஒரு அமைப்பு, இது எல்லாமே ஆர்எஸ்எஸின் கிளைகள் தான். விஸ்வ இந்து பரிஷத், அதாவது அதனுடைய நோக்கம் மதம் மாற்றுவது மட்டும்தான். அதனால் பாஜகவில் வந்து தாய் மதம் திரும்புறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க, விஸ்வ இந்து பரிஷத், கர்வாப் சிங் வாங்க வா அப்படின்னு, அதாவது சுத்திகரித்தலுங்குவாங்க, மதத்தை சுத்திப்படுத்துறது. இதெல்லாம் தயானந்த சரஸ்வதி காலத்திலிருந்து, உங்களுக்கு பிரதமர் மோடி பிரதமர் ஆனவுடனே தயானந்த சரஸ்வதியை நினைவுபடுத்தினார். அது வரையும் குஜராத்தில் நம்ம யாரை நினைவுபடுத்துவோம்? காந்தியை. அவர் தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி யார்? அவங்க தான் இந்த ஆரிய சமாஜ் இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்குது. ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ் இதெல்லாம் ஆர்எஸ்எஸோட இன்னொரு பிரிவுகள் தான். ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடியே கூட உருவாகிருக்கலாம் அதெல்லாம். ஆனால் 1925 ஆர்எஸ்எஸ் உருவாகுது. பட் ஆரிய சமாஜ், இவங்களுடைய பிரம்ம சமாஜ்,
இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகள் வேறு வேறு பேரில் அதுதான் நோக்கம். அப்போ குழந்தைகளை குறிவைப்பது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவிலேயே ஒரு கருத்தியல் அமைப்பு. அவனுக்கு இந்த ஓட்டு போடுறது, ஆட்சியை பிடிக்கிறதுலாம் 2ஆம் பட்சம் தான். முதல் நோக்கம் கருத்தியலை பரப்பணும். நீங்கள் காங்கிரஸ்காராக இருங்க, கம்யூனிஸ்டாக இருங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எப்படியாவது கடவுள் நம்பிக்கையின் மூலமாகவோ, சடங்குகளின் மூலமாகவோ, கோவில்களின் மூலமாகவோ உள்ளே நுழைஞ்சிட்டே இருப்பாங்க. அட்சய திருதின்னு ஒரு பண்டிகை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு பண்டிகையே கிடையாது. அட்சய திருதின்னு திடீர்னு ஜோசியக்காரர்களால் உருவாக்கப்பட்ட பண்டிகை. ஜோதிடர்களும் பணக்கார கார்ப்பரேட்டுகளும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின பண்டிகை தான் அட்சய திருதி. அப்புறம் அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிட்டான், இது வந்து நாரதர் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ இந்த பண்டிகைகள், இந்த நுகர்வு கலாச்சாரம், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். யாருக்கு? ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு. அது மூலமாக தான் அவங்க உயிர்ப்பித்து கொண்டே இருப்பாங்க. பள்ளிகள் மூலியமாகவும் கருத்துக்களை அது ஸ்கூல்கள் மூலமாகவும். அப்போ குழந்தைகள்கிட்ட இதை பரப்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக உள்ளே புகுந்து அதை நம்பிக்கைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இப்போ அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறீங்களா? அரசனுடைய ஒரு சிறிய இல்லை, இந்த அரசின் நிர்வாகத்துக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் அரசு நிர்வாகத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ளே போயிருக்கிறாங்கிறது தான் இதெல்லாம் காமிக்குது. புரியுதுங்களா? முதலமைச்சர் வந்து இதெல்லாம் கேட்டால் பதறிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, அது எப்படி நடக்கலான்னு. ஆனால் ஒரு காவி சிந்தனை கொண்டவர்கள் வந்து இதுதான் பிஜேபி, நேரடியாக இருக்க மாட்டாங்க, உள்ள ஊடுருவுவாங்க. இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர் அது வந்து அவங்க திட்டமிட்டே பண்ணுவாங்க. எல்லா காங்கிரஸ்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க. இது இரட்டை உறுப்பினர் இருந்தப்போ இந்து மகாசபையிலே இருந்துக்கலாம், காங்கிரஸ் கட்சியிலே இருந்துக்கலாம். இன்னொரு விஷயம் இதில் பெரிய கவனத்தை ஈர்த்தது, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அத்தனை ஆசிரியர் இருந்தப்போ அவர் தான் போயிட்டு அதை ஃபைட் பண்ணுறாரு. நீ எப்படி இப்படி பேசலாம், நீ பேசுனது தப்பு, இங்கே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு திருப்பி நீங்கள் முதல்ல யார், உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்குது. இல்லைங்க, அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் அதிகார வர்க்கத்தோட ஆளுங்கிறார். அவர் நான் அதை தான் சொல்கிறேன். இந்த ஆன்மீகவாதிகள், சாமியார்களுக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய இடம் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். சாமி அவர் வந்து கடவுளை பற்றி பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் அவங்க எல்லாருடைய இது அவர் வந்து இப்போ உள்ள அதிகார பலம், மினிஸ்டர், நான் யாராக வேணாலும் நான் பார்த்துக்கிறேன் அவர் சொல்கிறாரு பாருங்க. நான் சிஓட்ட பேசுவா, அவர் பேசுகிறாரு. அவருக்கு என்னன்னா, யூ ஆஃப்டர் டீச்சர், கவர்மெண்ட் வாங்குற சம்பளத்தில் இருக்கிறவன், நான் யார், சாமியார், நாங்களாம் அப்படியாக்கும். அந்த திமிரு வெளிப்படுது. கவனிச்சிங்களா? யார் நீ, உன் பேர் என்ன, யார், அவங்க ஸ்கூலு, அந்த பள்ளியின் ஆசிரியர்கிட்ட வந்து அந்த பள்ளி வளாகத்திலே இவர் மிரட்டுறார். அப்போ இவங்களாம் மண்டையில் என்ன ஏறி இருக்கு பாருங்கள், எவ்வளோ திமிரு இருக்குது பாருங்கள். அப்போ அதிகார வர்க்கத்தோட இது இருக்குது. இப்போ கூட அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்வதேச லாபி இருக்குது. இவங்களாம் இந்த கார்ப்பரேட் ஸ்டைல் சாமியார்கள். இந்த வேப்ப மரத்தில் இலையை அடிச்சுக்கிட்டு இருக்க சாமியார்கள் கிடையாது. இவங்களாம் கம்பெனி மாதிரி நடத்துகிறவங்க. மடத்தையோ அவங்களுடைய கடவுள் பூஜை வடிவங்களையோ ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு கம்பெனி மாதிரி ப்ராப்பராக நடத்திட்டு இருக்கிறவங்க. அதனால் அவர் டியூட்டி டயத்தில் டிஸ்டர்ப் ஆனால் அவர் டென்ஷன் ஆகிறார். என்ன என்னையே கேள்வி கேட்குறியா அப்படின்னு. அர்ஜுன் சம்பத் அவருடைய அறிக்கை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, மகாவிஷ்ணு ரொம்ப பொறுமையாக அவருடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தார். ஒரு ஆசிரியர் அவரை இடைமறித்து வம்புழுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட செயலை செஞ்சுருக்காரு. முதல்ல அந்த காணொலியை பார்த்து யாருமே மகாவிஷ்ணுவை ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு மகாவிஷ்ணுவை அவர் ஆதரிக்கிறார். அப்படின்னா இவர்கள் எவ்வளவு நெஞ்செழுத்தக்காரர்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம், நான் நெஞ்செழுத்தம் பாடுறேன் அப்படின்னு. அது மாதிரி எவ்வளவு இது திமிருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு அரசு பள்ளிக்குள்ளே புகுந்து போன ஜென்ம பாவம், இந்த ஜென்ம கர்மா, அதன்படி தான் நீ இப்படி இருக்க, அதனால தான் அவன் மூக்கு இப்படி இருக்குது, அதனால தான் அவன் கைகால் விளங்கலை, இதெல்லாம் போன ஜென்மத்தில் நீ நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும்னு அறிவியலுக்கு புறம்பாக ஒருத்தர் பரப்புகிறாரு. ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நிலையிலும் தட்டி கேட்குறாரு, சார் தப்பு சார், நீங்கள் கர்மா இதெல்லாம் பேசுகிற தப்பெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு உடல் பாதிப்புடையவர். போன ஜென்மத்தில் தான் இப்போ நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா போன ஜென்மம் பாவம் புண்ணியம் தான் காரணமா? நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு நான் படித்த படிப்பு, அறிவு, என்னுடைய உழைப்பு, கூடுதல் குறைவு இதெல்லாம் வகிச்சு தான் நான் வாழ்கிறேன். இதுதான் பகுத்தறிவு. இல்லை உனக்கு அவ்வளோதான் விதிக்கப்பட்டது நீ பிறக்கும் போதே அப்படின்ட்டா நம்ம உழைக்க வேண்டியதே இல்லையே. ஸ்கூலில் அந்த பிள்ளை எங்கே படிக்கணும், காப்பரிச்சிக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமுன்னு கடவுள் எழுதி வச்சது தானே. இந்த பிள்ளை படித்தாலும் படிக்காட்டாலும் கடவுள் தானே மார்க் போடுறாரு, போன ஜென்ம புண்ணியத்தில் மார்க் தானே அப்படின்னு இருக்கும். ஸ்கூலில் போய் இப்படி சொல்லலாமா? நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம தலையில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க போலன்னு வந்துருச்சுன்னா குழந்தைகள் படிப்பையே தடுக்க பார்த்துருக்காரு. இந்த காலாண்டு தேர்வு நெருங்குகின்ற இந்த நேரத்தில் குழந்தைகளின் கல்வியவே அழிக்க பார்த்துருக்கிறார். ஆனால் அர்ஜுன் சம்பத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு இந்த நம்பிக்கைகள் ஜெயிக்கணும். போன ஜென்ம பாவம் நம்பணும், செவ்வாய் தோஷத்தை ஒரு பொம்பளை பிள்ளை நம்பணும்,
எல்லாம் அதை வச்சு தான் அவங்களுக்கு அரசியல் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு, தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து அந்த குழப்பம் ஏற்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தலைமை ஆசிரியரை ஆமாம், அந்த இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. அவர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அவரை பிடிச்சி உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி நபர்களை உள்ளே அழைத்து வந்த தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடத்தணுங்கிறார் அவர். இல்லை, இவர்கள் மனப்போக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அவர் முதல்ல ஆன்மீகவாதின்னா எனக்கு ஆன்மீகம்னா ஏதோ உடல் மனம் அறிவு எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் நிலைக்கக்கூடியவர்கள். நம்மளை மாதிரி அவங்களுக்கு கோபம் வராது, நம்மளாம் டக்குன்னு டென்ஷன் ஆகும், அவங்களாம் இரு மகனே பொறுத்தவர்களுக்கு அப்படி சொல்கிறக்கூடியவங்க தான் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். என்னை விட நீ கொஞ்சம் சிறந்தவன்னா, என்னைய 4 பேர் அடிக்க வந்தால் கூட நான் அடிக்க வந்தால் பயப்படுவேன், இல்லைன்னா திருப்பி அடிப்பேன், இல்லைன்னா அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி சரி இது நீ அடிக்கவில்லை, உன்னை அடிக்க வைத்த சக்தி அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசணும்ல. இவருக்கு ஒரு கேள்வி கேட்டோன்னே டென்ஷன் ஆகுது. அந்த ஒரு ஆசிரியரை கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போகிறாரு அவர். அப்போ என்ன திமிரு பாருங்கள். இதில் அந்த ஆசிரியர் அடிக்கணும், இவர் பொறுமையாக பேசினார். எங்கே போய் இறங்கி வந்துட்டாரு, பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி, நீ யாரானா பார்த்துருவோங்கிற மாதிரி பண்ணுறாரு. ரொம்ப காட்டமாக இதை சொல்லியிருந்தார். இது ரொம்ப தவறான அணுகுமுறை. கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், குறிப்பாக திராவிட கழக கம்யூனிஸ்ட் பகுத்தறிவு விஞ்ஞானம் கொண்டவங்க இந்துயிச கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் மாணவர்கள் மத்தியில் போய் சேராமல் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. கிறிஸ்துவ மயமாக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அலையிலியான்னு சொல்லியிருந்தா, யாராவது ஒரு பெரியாரிஸ்டோ கம்யூனிஸ்டோ வெரி குட், இப்படி தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அலையிலியா நடத்தி நீங்கள் எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி எங்கேயும் நடக்கலையே. எந்த அரசு பள்ளியில் 5 வேளை தொழுங்கன்னு சொல்கிறாங்களா? நோன்பு வைங்க எங்களை மாதிரின்னு சொல்கிறாங்களா? இல்லை எல்லா இதுலேயும் ப்ரே பண்ணுங்கன்னு ஏதாவது அரசு பள்ளியில் சர்ச் ஃபாதர் மோகன் சீலாசரஸோ யாரோ இன்னொருத்தர் இருப்பார் பால் தினகரன், இவங்களாம் ஜபம் பண்ணிட்டு போகிறாங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? அப்படிதான் நடந்தால் அதுவும் கண்டிக்கத்தக்கது. அர்ஜுன் சம்பத் அவர்கிட்ட சொல்லுங்கள், எந்தெந்த அரசு பள்ளியில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள், போய் கண்டுபிடிப்போம். அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் நேரடியாக பைபிள் பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம் மதராசா பள்ளிகளில் அவர்களுடைய மத பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில் வைக்கிறார். முழுமையாக இது கிறிஸ்துவ மையமும் முஸ்லீம் மையமும் கம்யூனிச கருத்துக்களும் திராவிட கருத்துக்களும் மாணவர் மத்தியில் திணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிச கருத்துக்களும் திராவிட கருத்துக்களும் எந்த ஸ்கூலில் திணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது கடவுள் மறுப்பு, அதாவது கம்யூனிச கருத்து கடவுள் இல்லைங்கிற கருத்து இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சுவாலஜி. சுவாலஜியை ஒழுங்காக படிக்கிறவனுக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும். ஆனால் பல இடங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய மத நம்பிக்கை கொண்ட கிறிஸ்துவ டீச்சர்ஸே எனக்கு தெரிஞ்சு நல்லாத சுவாலஜியில் டார்வின் தியரி குறித்து சரியாக நடத்த மாட்டாங்கலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அந்த கம்யூனிச பிரச்சாரம் திராவிட இயக்க பிரச்சாரத்தெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் செய்ய முடியாது, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதுவும் இந்த காலத்து ஆசிரியர்களுக்கு அரசியல் உணர்வு கொண்ட ஆசிரியர்கள்லாம் கிடையாது. பழைய காலத்து ஆசிரியர்கள்லாம் வரலாறு சொல்லுவாங்க, சினிமா கதை பேசுவாங்க, இப்படி நடந்துச்சுரா இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு. இப்போ அந்தளவுக்கு பேசுகிற ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று கிறிஸ்தவ பிரச்சாரம் நடக்குது, கிறிஸ்தவ ஸ்கூல் கவர்மெண்ட்டு பணம் எய்டை வாங்கிட்டு கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணுறாங்கிறாங்க, பைபிள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்று இப்படி பேசுகிற இந்த இந்துத்துவ தலைவர்களுடைய குழந்தைங்க எல்லாமே கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சிருக்கு முக்காவாசி. வைணவ நம்பிக்கை கொண்ட நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் எங்கே படித்தாங்க? அவங்க கிறிஸ்தவராக மாறிட்டாங்களா? கடைசி வரையும் அவங்க அந்த நாமத்தை கூட எடுக்கலை. அந்த ஸ்கூலில் 12th வரையும் படித்தாங்களே, கிறிஸ்டினா மாற்றவே இல்லை அவங்கள. இத்தனைக்கும் அந்த ஸ்கூலில் அவங்க டாப்பர், அந்த சர்ச்சு அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்களோட பயங்கர நெருக்கமாக இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் மாற்றலை? அதனால் இதெல்லாம் போகிற போக்கில் பேசுகிறதுங்க. பிரச்சாரம் செய்வது, அதாவது ஒரு மதம் சார்ந்து ஒரு கடவுள் சார்ந்து முன்ஜென்ம பாவங்கிற அளவுக்கு சயின்ஸுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களேன்னு கேட்டால், நீங்கள் மட்டும் கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா எத்தனை இந்து குழந்தைங்களை கிறிஸ்டின் ஸ்கூலில் கிறிஸ்டினாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் எந்த குழந்தையும் தினைக்கு சர்ச்சில் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போங்கன்னு அவங்க சொல்கிறது இல்லை. அப்படி சொல்லிலாம் எடுபடாது. அப்படி சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸே இது பண்ணிடுவாங்கங்க, புரியுதுங்களா? இப்போ பள்ளிவாசல் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 வேளை தொழுகிறப்போ முஸ்லீம் பசங்களை மட்டும் தான் தொழுக சொல்லுவாங்க, இந்து பசங்களும் நீங்கள் தொழுகுங்கன்னு இதுவரை எங்கே சொல்லியிருக்கிறாங்க கேளுங்க. உங்களுக்கு கோபமே வரலையா? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு நிறைய சமூக வலைதளத்தில் பெரிய சர்ச்சைக்கு உண்டாச்சு. அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு தமிழக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சோ, ப்ளஸ் தமிழக அரசு மீது பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி அர்ஜுன் சம்பத் ஸ்டேட்மெண்ட்டும் பெரிய லெவலில் பேசு. இதை நான் கேட்குறப்ப உங்களுக்கு எந்த கோபமே வெளிப்படலையா? அர்ஜுன் சம்பத்துடைய கருத்துங்கிறது ஒரு வெகுஜனம் எப்போதும் எள்ளி நகையாடக்கூடிய கருத்து தான் சொல்லுவார். ஏங்க பாபர் மசூதியை நான் தான் இடிச்சேன்னு சொன்னவருங்க அவர். நாங்கள் தான் இடிக்க போனோம் என்னுடைய பேட்டியில் தான் சொன்னார். குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க, ராமருக்கு கோவில் கட்டுறதுக்காக நாங்கள் பண்ண போகிறோன்னு இப்படிலாம் பேசினவர். ஸோ அவங்களுடைய பேச்சுகள் என்றைக்குமே ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஒரு நிலையான பேச்சு. நீங்கள் போய் பேட்டி எடுங்க, பேட்டி எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கிறிஸ்டினாக தான் வருவீங்க.
நீங்கள் மிஷினரியிலேருந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்க அப்படிங்க. நீங்கள் இல்லை சார் நாங்களாம் பார்த்த சாரதி, நான் ஒரு சிவபக்தர் முருகபக்தர்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார். திருமுருகன் காந்தின்னு மே 17 இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவங்க அப்பா பேர் காந்தி, அவங்க அப்பா இவருக்கு திருமுருகன் பேர் வச்சுருக்காரு. அவரை கிறிஸ்டின்னு சாதிக்கிறார் ஒரு விவாதத்தில். அவங்களாம் டேனியல் காந்தி, அவங்க டேனியல் காந்திங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கி அந்த ஆசிரியரை தமிழ்நாடே கொண்டாடுது, இவர் பிடிச்சி ஜெயிலில் வைங்கிறார். அன்பில் மகேஷ் அவர்கள் பேசியதும் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. சமூக வலைத்தளங்களில் சரி பல பேர் வந்து என்ன ஒரு அமைச்சர் ரவுடி மாதிரி பேசுகிறார் பொது வழியில். இல்லை ரவுடி மாதிரி பேசலை, அவருக்கு வந்து அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவர் பேசுனது வந்து ரொம்ப சரியான கோபம்தான். என்னை கேட்டால் அவர் விடக்கூடாது, அதே ஆவேசத்தில் நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க இது நம்ம எல்லாரையும் ஒரு ரொம்ப முகத்தில் கரிய பூசின மாதிரிங்க. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள ஒருத்தன் வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட போய் போன ஜென்ம பாவம் நீ அழகாக இருக்க, உன் மூஞ்சியில் ஒருத்தன் ஆசிட் அடிச்சிருவான். அவருடைய ஸ்பீச்செல்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன். இந்த ஆசிட் அடிச்சிருவாங்கிறது ஸ்கூலில் பேசுனாரா வெளியே பேசுனா தெரியல. ஒரு விஷயம் மாட்டினா நம்ம ஆட்களை அவனை பற்றி டீட்டெயிலாக எடுத்து போடுவாங்களே, அப்படிலாம் பேசியிருக்காப்புல. நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கிறியா, கடவுள் தந்த வரப்பிரசாதம், நாளைக்கு மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் பேசுகிறாப்புல. ஆசிட் அடிப்பது எதுக்கு அடிக்கிறான்? ஒரு ஆம்பளை தான் லவ் பண்ணலன்னு சொல்லி பொண்ணுங்களை அடிக்கிறான். ஒரு இதை வந்து ஒரு ஆணுக்கு எதிரான பார்வையிலையும் ஆசிட் அடிப்பதற்கு எதிராக பார்க்குறத விட ஒரு பெண்ணை வந்து மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டா அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாள். இப்பேற்பட்ட ஒரு லும்பன், ஒரு மனப்பிறழ்வு உடையவன், ஆன்மீகம் கடவுள் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்திருக்கிறான். அது கரெக்டு தானே? அவருடைய ஏரியாவில் அது பள்ளி கல்வித்துறை. ஏன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் எப்படி இங்கே வந்தான், ஒரு வக்கரம் பிடிச்சவன் எப்படி உள்ளே வந்தான்னு கோவப்படுகிறார். என்னை கேட்டால் சும்மா விட மாட்டேன் என்று அவர் சொல்லக்கூடாது, அதை செய்யணும். அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னொரு காணொலியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தலைமை ஆசிரியரும் அவரும் உரையாடின ஒரு காணொலி. அதில் வந்து மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லணும், அவங்களோட ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனாலும் அதையும் மீறி இங்கே வந்து மறுவாழ்வு போன்ற சொற்பொழிவுகளையும் அவர் வந்து ஆற்றினார். அந்த வீடியோ இப்போ வெளியாகிருக்கே, அதை பார்த்துருப்பீங்க. மறுவாழ்வு குறித்த வீடியோவை பேச சொன்னாரா? ஆசிரியர்கள் நல்ல நோக்கத்தில் கூட்டி வந்தாங்க, இவருடைய பேசிட்டாரு அப்படிங்கிறது கூட ஏற்கக்கூடிய கருத்து கிடையாது. ஏன்னா இவரை பற்றி விசாரிக்கும் போது பார்த்தா இந்த ஆள் அந்த சினிமா சதுரங்க வேட்டையில் வரக்கூடிய அந்த ஃபோக்கஸ் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. செட்டியார்கிட்ட பாம்பு விற்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு நிலையான தொழிலே பண்ணுற ஆள் கிடையாது. டக்குன்னு ஒரு சினிமா எடுத்திருக்கேங்கிறாரு. அந்த படத்தை டைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, நான் செஞ்ச குறும்பு அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து நான் செஞ்ச குறும்புன்னு ஒரு படம் எடுத்த டைரக்டர் வந்து பேச வைக்கலாமா? இதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. அந்த படத்தை பற்றி அவர் பெருமையாக வேறு பேசியிருக்காரு, நான் செஞ்ச குறும்பு இந்த படத்துக்கு டைரக்ஷன் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிராற்றல் அதிகரிக்க இந்த லேகியத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம். இதை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு பள்ளி வளாகத்துக்குள்ள வர்றவன் யார்? மதவெறியனா, சாதி வெறியனா, பிற்போக்குவாதியா, ஜோதிட நம்பிக்கை உடையவனாங்கிற ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய மனநிலையில் பள்ளி வளாகங்கள் இருக்க வேண்டுங்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக இனி அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய லெவலில் அடியாயிடுச்சு, சமூக தளங்களில் மிகப்பெரிய ரியாக்ஷன் ஆயிடுச்சு. உடனே அவங்க பதறிட்டு எடுத்தாங்க பார்த்தீங்களா, முதலமைச்சர் அங்கே இருக்கார், இங்கே அவர் உடனே விட்டார், ஒன்றுக்கு ஒன்று பதில் கொடுத்துட்டாங்கல்ல. அதனால் இனி கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இது முதல் முறையில் ஏற்கனவே தினமலர் பத்திரிக்கை பறிக்க சொன்னது, ஸ்கூலில் சாகா நடத்துறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இதுவே நடந்திருக்கக்கூடாது, இனி நடக்காதுன்னு நம்புவோம். அது நடக்கக்கூடாதுக்காக தான் இது மாதிரியான உரையாடல்கள், நேர்காணல்கள் எல்லாம். நன்றி, உங்கள் நேரத்துக்கு நன்றி. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.